அவருடைய சமூகம் பரலோகம் என்ன சொல்லப்படுகின்ற அவருடைய சமூகம் எப்பொழுது சந்தோஷம் அடைகிறது என்று சொன்னால், ஒரு பாவி மனம் திரும்பும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயம், சந்தோஷப்படுத்துகிற விஷயம் எது என்று சொன்னால் மனம் திரும்புதல். ஒரு பாவி மனம் திரும்புதல். இங்கே நாம் வேதத்தில் பார்த்த இந்த வேத வசனங்கள் நம்ம எத்தனையோ வாசித்து இருக்கிறோம். இது தெரியாதவர்கள் யாராவது உண்டா? இந்த இரண்டு குமாரர்கள் பத்தி தெரியாதவர்கள் உண்டா? தகப்பன் பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டோரியே எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஓமையா சொல்லப்படுகிற காரியம். இதனுடைய கருத்து வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. தேவன் எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்பதை, அவர் எதை சந்தோஷப்படுத்தும் என்பதையும், அது எதற்காக அவர் இந்த பூமியிலே ஏகி நிற்கிறார் என்பதையும் தக்க தெளிவாய் இந்த வேத வசனங்கள் மூலமாய் நாம் தேவனுடைய அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்கே இரண்டு பேர் இருந்தார்கள். மூத்தவன் ஒருவன், இளையவன் ஒருவன். ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வீட்டில் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இரண்டு பிள்ளைகள் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்கும். ரெட்டப்பரப்பா பிறகுற பசங்க, ரெட்டப்பரப்பா பிறகுற பசங்க ஒரே மாதிரியா இருக்கும். ஒரே மாதிரி குணாதிசயங்களா இருப்பாங்க. அது நடக்கும்போது மெதுவா நடந்தா ரெட்டப்பரப்பு ஒரே மாதிரி மெதுவா நடக்கும். அதுவும் எதிரி எதிரி ஓட்டு போச்சுன்னா ரெட்டப்பரப்பாக்கிறது ரெண்டும் அப்படிதான் போகும். அது அப்படி விதமான காரியம். ஆனா சராசரியாய் பார்க்கும் போது ஒரு வீட்டில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் சொன்னால், அவங்க இரண்டு பேரும் ஒருமித்து இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்படும், வேறுபடும். ஒவ்வொரு மனிதனை வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய சுபாவம் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள் வேறுபடும், விருப்பு வெறுப்பு வேறுபடும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை சொல்லும், காப்பி போட்டா எனக்கு பால் கலக்காத. சில குழந்தை சொல்லும், எனக்கு பால் தான் வேணும். ஒரு குழந்தை எனக்கு தக்காளி பிடிக்காது. இன்னொரு குழந்தை எனக்கு தக்காளி தான் பிடிக்கும். இன்னொன்னு மாமிசம் சாப்பிடாது, காய்கறி தான் வேணும். இன்னொரு சொல்லும், எனக்கு மாமிசம் தான் வேணும். ஏன்னா அவங்களுடைய சரீரத்தினுடைய இச்சையை மாத்திரம் இல்ல, சுபாவம் மாத்திரம் இல்ல, ஆசைகளை வெவ்வேறாக இருக்கும். அல்லேலூயா. வித்தியாசப்பட்டது. இந்த வித்தியாசமான இரண்டு பிள்ளைகளையும் ஒரு தகப்பன் எப்படி வளர்ப்பான் என்று சொன்னால், இரண்டு பிள்ளைகளையும் முன்னேற வேண்டும் என்பதற்காக இரண்டு பிள்ளைகளுடைய குணாதிசயத்தை அறிந்து அவங்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொடுப்பார். அல்லேலூயா. பையனுக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் பிடிக்குதுன்னா அவனுக்கு ஒயிட் ஷர்ட் வாங்கி தருவோம். இவனுக்கு சிகப்பு ஷர்ட் பிடிக்கிறதுன்னா இவனுக்கு சிகப்பு ஷர்ட் வாங்கி கொடுப்போம். அல்லேலூயா. அவங்க மனதுக்கு ஏற்ற காரியங்களை திருப்தி செய்வது ஒரு தகப்பனுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய அன்பாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் குணாதிசயங்கள் வேறுபட்டு இருந்தாலும், ஒருவேளை அந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுக்கு ஏற்ற குணாதிசயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, ஒருவன் தகப்பன் போலவே இருப்பான், தகப்பனுடைய சுபாவம் அப்படியே இருக்கும். இன்னொரு பிள்ளைக்கு தகப்பனுடைய சுபாவம் இருக்காது. ஆனாலும் அந்த தகப்பன் இவன் என்னை போலே இருக்கிறான், எனக்கு உகந்த காரியங்களை செய்கிறான், ஆகவே இவனை நான் அதிகமான பாசம் காட்டுவேன், இதோ இவன் எனக்கு பிடிக்காததே செய்யறான், இவன் என்னை மதிக்கிறதே இல்லை, அதனால இவனுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு அன்புள்ள ஒரு தகப்பனா இருப்பானா என்றால் இல்லை. அல்லேலூயா. நல்லொரு மேலையும் தீயோர் மேலையும் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. நீதிமான விட அநீதிமானவே தேவன் அதிகமா நேசித்தார். அல்லேலூயா. காரணம் இவன் சரியா இருக்கிறான், அந்த புள்ள என் மனம் போல இவன் நடந்துக்கிறான்,
இவன் என்னை போல வாழ்ந்துடுவோம். அல்லேலூயா. ஆனா இந்த பிள்ளையோ இது ஊரா சுத்துது, இது அவங்க பேச்சு கேட்கல, இது எங்கேயாவது போய் சிக்கி அது நாளா போகாதபடிக்கு அது எப்படியாவது அது தன் வழிபக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த தகப்பன் அதிகமான பாசத்தை இந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா இவங்க ஒன்றுமே தெரிஞ்ச உலகம் தெரிஞ்சே ஊதாரியா இருக்கிறானே. அல்லேலூயா. ஆகவே அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை, அந்த ஒருவாத பிள்ளையா இருக்கிற துர்மார்க்கான பிள்ளைகளை அதிகம் நேசித்து அவனை எப்படியாவது தன் பக்கம் தன் வெளியிலே நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பாய் இருக்கிறது. ஆளுக்கு தக்க அன்பு செலுத்தக்கூடியது தாய் தகப்பனுடைய கடமை என்ன. அல்லேலூயா. ஆனாலும் தான் தேவன் சொல்றாரு, ஒருவேளை உன் தகப்பன் உன்னை கைவிடலாம், உன் தாய் உன்னை மறந்து போகலாம், நான் உன்னை மறந்து போவதில்லை. அல்லேலூயா. ஐயா, நான் பாவத்தில் இருக்கிற பரவாயில்லை. ஒரு மனிதன் பாவத்திலே பிறக்கிறான் என்று சொன்னால் அது அந்த மனிதனுடைய காரியமா? நான் பாவத்திலே பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய தப்பா? அல்லேலூயா. ஒரு குருடனா பிறந்திருக்கிறான் என்று சொன்னால், செவடனா பிறந்திருக்கிறான் என்று சொன்னால், முழவனா பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்த பாவமா? இல்லை. ஆகவே எந்த மனுஷனுக்கும் அவன் செய்கிற காரியத்துக்கு அவன் பொறுப்பல்ல. அல்லேலூயா. நான் ஒரு பாவம் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு நான் பொறுப்பல்ல. அப்ப யார் பொறுப்பு? ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா. யாரு பொறுப்பு? என் சரீரம் மாமிச இச்சையினாலே நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நான் பொறுப்பா? அப்படின்னா இல்ல. உன்னுடைய சரீரம் மாமிச இச்சையினாலே பாவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது உன்னுடைய தப்பானா இல்ல. அல்லேலூயா. யாருடைய தப்பு? தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்திலே கண்டெடுத்தார். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், ஐயா, என் கை நான் விரும்பாததை செய்கிறது, என் சரீரம் எனக்கு ஒத்துழைக்கல, நான் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறேன், நீதியாய் வாழ ஆசைப்படுகிறேன், ஆனால் என் சரீரமோ எனக்கு ஒத்து கொடுக்கல. நான் விரும்பாத இடத்துல என் சரீரம் போகுது. அல்லேலூயா. தேங்காய் உடைக்கிறாங்க, கற்பம் கொத்துறாங்க, மாமன் காது குத்துறாரு, தாய் மாமன் வரனா கோச்சுப்பாரு, தாய் மாமன் மடியில் உட்கார வைக்கணும், தாய் மாமன் இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு வந்து ஒரு மடியில் உட்கார வச்சு செய்யி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆகிய என்ன செய்ய, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யாரா சொல்றாங்களா? அதுக்கு ஏற்ற பஞ்சாயத்தையாவது பண்ணி அவங்க போய் உட்காந்து காரியத்தை முடிச்சுட்டு வராங்க. அல்லேலூயா. ஆனா அவனுக்கு ஒத்துழைக்கல, மனசு ஒத்துழைக்கல, சரீரம் போகுது. என் மாமன் வேணும், மச்சான் வேணும், அக்கா வேணும், தங்கச்சி வேணும். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் நம்ம ஒருபோதும் நமக்கு ஒத்துழைக்காது. ஆகவே தான் ஏசப்பா சொன்னாரு, மாமிசத்தோடு என் ஆவி போராடுவதில்லை, ஏன்னா மாமிசம் பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் விரும்பாததை என் மாமிசம் செய்கிறது. ஆகவே துர்பாக்கியமான சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று பவுல் கேட்கிறார். பிரியமானவர்களே, உன் சரீரத்துக்கு நீ போராடாத, அதோடு கூட நீ சண்டப்படாத, அதை சென்று கொண்டு, ஆனால் உன் ஆத்துமாவை நடத்துகிற தேவன் அதை சரிப்படுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. உன் இஷ்டத்துல நீ பண்ண முடியாது, ஆனா ஆண்டவருக்கு உனக்கு திரும்பி உன் மனதை திரும்பி அவருக்கு காட்டு. அவர் ஆவினாலே உன்னை பிறக்க செய்து, அவர் சத்திய வார்த்தையினாலே உனக்கு போதித்து உன் சரீரத்தை முழுவதுமாய் சுத்தமாக்கி அவர் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த இளைய குமாரன் துர்மார்க்கமான நண்பர்களோடு பழகிறான். ஒரு தகப்பன் பார்க்கிறான், அவர் அப்படியே போயிட்டு இருக்கும் போது தன்னுடைய பிள்ளை சரியில்லாத ஒருவனோடு கூட, சரியில்லாத பிள்ளைகளோடு கூட சுத்துவதை பார்க்கிறான்.
அந்த தகப்பன் நினைப்பானா, அவங்க எல்லாம் கெட்டது, என் பையன் நியாயமானவன், அவன் செய்த தப்பு போக மாட்டான். அவங்க எல்லாம் எப்படிப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கரெக்டானவன், அவன் சரியா இருப்பான் அப்படின்னு நீங்க பார்த்து கவனித்துருவாரா? அல்லையா? ஏன்னா ஒருவன் கெட்டவர்களோடு கூட பழகினா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அவன் சுத்தமா அவன் அப்படி பார்த்து குணாட்சியில் இருப்பான். பழக 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 யாராவது ஒரு நண்பன் என்ன செய்வான்? அல்லையா? ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுப்பான். ஐயா வைன்ஸ் ஐயா வெறி திராட்சை ரசத்தில் செய்தது வாயின் குடிச்சா உடம்பு பலப்பல்லுக்கும், முகெல்லாம் பலப்பல்லுக்கும், பாங்ஷனுக்கு தானே குடிக்கலாம் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ 4 பேரு நல்லா தான் இருக்கிறானுங்க, நம்ம மட்டும் தான் மச்சு கெட்டியா பிடிச்சிருக்கிறோம், இவங்களோட கூட வச்ச கணக்கில் இருக்கிறானுங்க, நல்லா தான் இருக்கிறானுங்க, ஏன் நம்ம அவங்களோட கூட இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதனால தகப்ப நான் சொல்லுவான், அப்பா வேணாப்பா, நான் பார்த்தேன் அந்த இடத்துல இப்படி இருந்தப்பா, நான் அங்க இருந்தாங்க நான் தப்பு செய்யணும்னா இல்லப்பா, நீ தப்பு செய்ய மாட்டேன், சூழ்நிலை ஒரு தப்பு செய்வேன். அல்லையா? அந்த தகப்பன் சொல்லி சொல்லி பார்த்திருப்பான். அவன் ஒவ்வொரு நாளும் பயந்துருப்பான், நம்ம பிள்ளை சரியா வருமா வராதா, எங்க போய் மாட்டிக்கணும்னு அவன் பயந்துட்டே இருப்பான். ஆனா அவன் நினைச்சது போல, தகப்பன் நினைச்சது போல அந்த இளையகுமாரனுடைய நாள் வர 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 அவன் குணாதிசயங்கள் எல்லாம் மாறி போச்சு. உடனே தன் தகப்பன் இடத்துல அவன் என்ன செய்கிறான்? தன் ஆசையை முழுவதுமாய் பிரித்து கொடு என்று சண்டையிடுகிறான். அல்லையா? யார் தகப்பனிடத்தில் சண்டையிடுவார்கள்? யார் தாயிடத்தில் சண்டையிடுவார்கள்? அல்லையா? தகப்பனும் தாயும் கனப்படுத்துகிற பிள்ளைகள் ஜீவன் அதிகமாக பெற்றுக் கொள்வார்கள். ஒரு தாயை தகப்பனை கனப்படுத்துகிற பிள்ளைகள் ஆயுஷ் நாட்கள் கூட்டி, ஒரு தந்தையோ ஒரு தகப்பன் பேச்சையோ ஒரு தாயின் பேச்சையோ மீறுகிறவர்கள், கனவிடப்படுத்துகிறவர்களுடைய கண்கள் நதியிலே காக்க குஞ்சிகள் பிடிங்கி சாபம். அல்லையா? சாபம். ஆகவே ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு ஆவிக்குள் வளர்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் தாயின் தகப்பனை மிகவும் மரியாதையாக நடத்துவார்கள். ஆனா இவர் சண்டை, தாய்க்கு தகப்பன் கிட்ட யாரு சண்டை இல்லாமலோ அவர்களுடைய நாட்கள் சீக்கிரத்துல அவர் மனதிற்கத்தக்கதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தேவன் உருவாக்குவார். அல்லையா? அல்லையா? அப்போ தாயின் தகப்பனிடத்துல அங்கே சண்டையிட்டு அது அவங்களை தகப்பனை எதிர்த்து பேசக்கூடிய துணிவு எப்பொழுது வருது அவனுக்கு? ஒரு தகப்பனையோ இல்ல ஒரு குடும்பத்தாரையோ எதிர்த்து பேசணும்ன்ற துணிவு எப்பொழுது வரும் சொல்லுங்க? அவன் குணம் மாறும்போது. அல்லையா? அவன் குணம் மாறும்போது, அவனே அவன் அறியாமல் இருக்கும் போது, அவன் என்ன பேசுகிறான் என்று தெரியாமல் இருக்கும் போது, எதிர்த்து நிற்கிறவர் யார் என்று அவன் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் இல்லாத போது அப்படி பேசுவான். அல்லையா? யார் முக்கியமா பேசுவாங்க? நல்லா பாருங்க, குடிச்சுக்கிறவங்களுக்கு தானா போவோம். அல்லையா? ஜித்தா நிற்பாங்க. யாரெல்லாம் மது உள்ள போதோ அவன் நியாயமாவே இருந்தா கூட, அவன் நல்லவனாவே இருந்தாலும் கூட, அவன் நீதிமன்றமா கூட இருந்தாலும் கூட, அந்த உள்ள அது போன மாற்றத்துல அவன் வேறொரு மனுஷனா மாறிடுவாங்க. அல்லையா? அவன் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை சொன்னா கூட புரியாது, எடுத்து சொன்னதுக்கு கோபப்படுவாங்க. அல்லையா? ஏன்னா அவங்க பேசல, அவங்க பண்ணல, அவனுக்குள்ள போயிருக்கிற சாத்தான் செய்கிறான். அப்போ அவன் தகப்பன் இடத்துல அவன் எதிராக நின்று பேசுகிற போது அவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டான். அல்லையா? துன்மார்க்க வெளியில போகும்போது அது அவனுக்கு லெகுவாயும் அப்படியே பிடிக்கிறவங்களுக்கு எட்டி அடிக்கிறாங்க. பிள்ளைகள் சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் போதின போது காட்டுனா அவனுக்கு அது ஒரு உலகத்தை, வேறொரு உலகத்தை காட்டுகிறது. அல்லையா? சினிமா மோகம் வேறு உலகத்தை காட்டுகிறது, சீரியல் மோகம் வேறொரு இருதய உலகத்தை அது காட்டுகிறது. ஒரு மாய
தள்ளுது மனுஷர்களை. அவன் அப்படியான ஒரு மாய உலகிலே, போதையிலே, ஒரு துன்மார்க்கான ஆலோசனைகளே. வேதம் சொல்கிறது சங்கீதம் 1ல 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, டக்குனு வாசிக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் உட்கார இடத்துல உட்காராமலும், பரியாசக்காரர் வழியை நில்லாமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கருடைய நண்பர்களுடைய ஆலோசனை அவன் கேட்ட அப்படினாலே, ஏய் அப்பா கொடுத்தா நல்லா அனுபவிக்க முடியாது, ஜாலியா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்பாவை கண்ட்ரோல் பண்ணினே இருக்கிறாரு, திட்டினே இருக்கிறாரு. அவன் ஜாலியா இருக்கணும். அல்லேலூயா. துன்மார்க்கர் ஆலோசனை பிரிவினை உண்டாக்குற ஆள் என்ன? அது சாத்தானுடைய ஆவி. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற காரியம், தகப்பனிடத்திலிருந்து அந்த பிள்ளையை பிரிக்கக்கூடியதான துன்ப ஆலோசனை அவர் நண்பர்கள் மூலமாக அவன் வந்தபடினாலே தகப்பனிடத்தில் போய் என் ஆசையை பிரித்துக் கொடு என்று கேட்கிறார். நல்லா பாருங்க, யாருக்கு ஆசையை பிரித்து கொடுப்பாங்க? ஒரு தகப்பனுக்கு, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஆசையை பிரித்து கொடுக்க வேண்டும் என்றால் எப்பொழுது பிரித்து கொடுப்பான்? அந்த சொத்தை அவன் பிரித்து கேட்பதற்கு எப்பொழுது அவனுக்கு தகுதி அடைகிறான்? திருமணம் ஆன பின்புதான். அல்லேலூயா. திருமணம் ஆன பின்பு அவன் புருஷனாக மாறுகிறான், அவனுக்கு ஒரு தனி அந்தஸ்து தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா நல்லா பாருங்க, இந்த இளையகுமாரன் திருமணம் ஆகல, ஆனாலும் அந்த தகப்பன் ஆசையை பிரிச்சு கொடுத்தான். அல்லேலூயா. ஏன் பிரிச்சு கொடுக்கிறான்? அந்த தகப்பனுக்கு தெரியும், இப்பொழுது நான் கண்டித்து, இப்பொழுது நான் தகராறு பண்ணா அது என்னுடைய அந்த தகப்பனுடைய கணத்துக்கு மரியாதை இருக்காது, போதுமானதா இருக்காது, கொடுப்போம். ஆனாலும் என் பிள்ளை ஒரு நாள் என்னை தேடி வருவான். அல்லேலூயா. கொடுத்துட்டாரு. அவன் நினைச்சா கொடுக்க முடியாது, போ சொல்லி இருக்க முடியும். யார் சம்பாதனை நான் கொடுக்க முடியாது, உன் பாட்டோட்டு சொத்து இல்லை போயிட்டு சொல்லி இருக்க முடியும். ஆனால் தகப்பன் பிரித்து கொடுக்கிறான். பாவமான வழியிலே தன் பிள்ளை போகிறது என்பதை தெரிந்து கூட அவனுக்கு உண்டான ஆசையை அவன் பிரித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இவன் போறான். எங்கேயுமே பாருங்க, ஒரு தகப்பனை விட்டு பிரியும் போது என்ன நடக்குது பாருங்க, அவனின் ஆசையை வேசிகளிடத்திலே அளிக்கிறான். அல்லேலூயா. போதைக்கும் வேசிக்கும் அவன் அடிமையாகிறான். எங்கே ஒரு தகப்பனை விட்டு பிரியும் போது ஒரு மனிதனுக்கு என்ன நேருகிறது? உலக பாவம் அவனை மேற்கொள்கிறது. வேசி இடத்திலே போகிறான். வேசிக்கும் விபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வேசி என்றால் என்ன, விபச்சாரம் என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா? வேசி என்றால் என்ன, விபச்சாரம் என்றால் என்ன? வேசி ஆழமான படுகொலி, அது நீதிபதி சொல்லப்படுகிற காரியம். வேசிக்கிட்டு போனா ஆழமான படுகொலி, அவ்வளவுதான். வேசிக்கும் விபச்சாரிக்கும் என்ன வித்தியாசம்? வேசிக்கும் விபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்? நல்லா கேட்டீங்க. விபச்சாரம் என்பது தன் மனைவியிலிருந்து இன்னொரு மனைவிடத்தில், இன்னொருத்தனுடைய மனைவிடத்தில் போறது விபச்சாரம். அல்லேலூயா. வேசி என்பது அவன் தொழிலே வேசி. அல்லேலூயா. வேசி தொழில், அது அவளுடைய பணத்துக்காக அவன் தன் அறிந்திருக்கிறான். அவன் தொழில் அது. இந்தியாவில் கூட அவன் தொழில் பண்றதுக்கு சர்டிஃபிகேட், ரெட் லைட் ஏரியா அப்படின்னு சர்டிஃபிகேட், அவன் சர்டிஃபிகேட் வாங்கினானா விபச்சாரி. அதனால்தான் வேதத்தில் வர மரியாதை, ஆனா இவங்க எல்லாம் விபச்சாரத்தில் இருந்தாங்க, அவங்களை தேவன் மனதிற்கு செய்தார். விபச்சாரினா அவன் அது ஒரு வேலை, ஒர்க்க தொழில். அது ஒரு கம்பெனி, சூ கம்பெனிக்கு போற, சூ கம்பெனி வேலை செய்யற, அதை வேசி வேலை செய்யறா வேசி, அது தொழில் பண்ணுது. ஆனால் அந்த தொழில் பண்ணுகிற வேசிடத்துல நீ போனேன்னா யார் போவான்? வேசிடத்துல யார் போவான்?
இல்ல, பொண்டாட்டி இல்லாதவன் போவான். அல்லையா? பொண்டாட்டி இல்லாதவன் போவான். அப்ப இவனுக்கு கல்யாணம் ஆகல, பணம் இருக்குது, போதை வந்ததும் பெண்ணை தேடுது, வேசிடத்துல செடுக்கிறான். அல்லையா? வேசிடத்துல போனதும் மொத்தம் அழிஞ்சிருக்கு. சொன்ன மாதிரியே பாதாள குடி. அது அப்படியே பழப்பழக்கம். அது குடித்தால் உயிரை கொள்ளும். மொத்தம் அழிஞ்சு போச்சு. தகப்ப இருக்கிற வரைக்கும் அவர் தப்பு சேர்ந்தா கூட அவர் அன்பினாலே அரவணைத்தாரு. இப்ப கேட்பதுக்கு ஆளே இல்லை. அது இஷ்டத்துக்கு ஆடிச்சு, இஷ்டத்துக்கு போகுது, இஷ்டத்துக்கு பேசுது, இஷ்டத்துக்கு வாழ்ந்து. அழலியா அழலியா ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. எப்பவுமே பிரிவினை என்பது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தந்தைக்கு இருந்து நம்ம ஏசப்பாக்கிட்ட இருந்து நீ பிரிவினையா பிரிச்சு போனா ஆபத்துல சிக்கிக் கொள்வார். கர்த்தரிடத்துல இருந்தா அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். எத்தனை விதமான இடுக்கலில் நீ சிக்கிக் கொண்டாலும் கூட அவர் பக்கத்தில் இருக்கும் போது நீ பயப்பட தேவையில்லை. அல்லையா? போனா குடிச்சா விசாரத்துல போனா வேசினத்துல போனா மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தா எல்லாத்தையும் அழிந்தா அங்கே மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது. அல்லையா? பிரிமானவர்களே, குடும்பத்துல எவ்வளவு பேரு கஷ்டம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், கடன் தொல்லை வந்தாலும், பட்டினியே வந்தாலும் கூட ஒருபோதும் தேவனை விட்டு நீங்கள் பிரியவே கூடாது. குடும்பத்தை விட்டு பிரியவே கூடாது. தகப்பனை விட்டு பிரியவே கூடாது. புருஷனை விட்டு பிரியவே கூடாது. புருஷனை விட்டு யோவான் கொஞ்சம் பிரிஞ்சா நீ செய்த பாவத்துக்கு நான் செய்த பாவத்துக்கு அவள் தான் பரிகாரம். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, நீ உன் சரீரம் செய்த பாவத்துக்கு நீ பொறுப்பாளே இல்ல. உன் சரீரம் செய்த பாவத்துக்கு அங்க இருக்கிற தாய், ஆதி தாய் யோவான் செய்தது. யோவான் முதல் தப்பு தன் புருஷனை விட்டு கொஞ்சம் விலகுது. அதனாலதான் கல்யாணம் ஆகிற நிறைய பேரு புருஷனை விட்டு போய் அம்மா வீட்டுக்கு தங்கறதில்லை. ஏன்? அது பெரிய விபத்து, பெரிய பிரச்சனை. பார்ப்பாரு 4 வாரம் 5 வாரம் பார்ப்பாரு. அவங்க வரலன்னாக்கா போடா இது வேற இடத்துல பணம் கொண்டாயிடும். அல்லையா? முதலுக்கே மோசம் ஆயிடும். யார் கொஞ்ச நேரம் தன் புருஷனை விட்டு ஆதாம் விட்டு கொஞ்சம் தூரம் போனா பிசாசு அவனை அபகரித்துக் கொண்டான். அல்லையா? தகப்பனை விட்டு இந்த இளையகுமாரன் தூரம் போனா அவன் முழுவதும் ஆசை அளிக்கும்படியான சூழ்நிலை அவனை பிடித்துக் கொண்டது. அல்லையா? பஞ்சம் வந்துச்சு. குடிக்கிற தண்ணி இல்ல, உணவு இல்ல. எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு போறான். பன்றி பேய்க்கிறதுக்கான வேலை கிடைக்குது. அப்பவும் அந்த தவிர திருவதற்கு கூட அவனுக்கு கிடைக்குது. அல்லையா? இப்ப நல்லா பாருங்க, இப்பொழுது யார் வேலை போறது? ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறோம்னா ஒரு கஷ்டம் வந்தா யாரு நினைக்கிறோம்? தகப்பன தாய் தான் நினைக்கிறோம். ஏன் எங்க அப்பா இருந்தா எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு, எங்க அம்மா இருந்தா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருப்பாங்கல்ல. அல்லையா? ஏன்னா ஒரு பிள்ளை தன் உதவியை யாரிடத்துல கேட்காது ஆசைப்படும், தான் தாய் தகப்பனத்துல கேட்க ஆசைப்படும். இப்பொழுது தன் தகப்பனை நினைச்சு பார்க்கலாம். என் அப்பா கிட்ட நான் சண்டை போட்டு எல்லாத்தையும் பிரிச்சுன்னு வந்துட்டேன். இப்ப நான் எந்த மூஞ்சி வச்சு நான் போறேன்? அல்லையா? ஐயா, என் தகப்பன் வீட்டுல அநேக வேலையாட்களுக்கு நிறைவான ஆகாரம் கிடைக்கிறது. அல்லையா? அநேகருடைய பசியை தீர்க்கிறாரு. நானும் இங்க தருவதற்கு கூட தகுதி இல்லாதவனாய் அது கிடைக்காத நான் பட்டினிலே சாகிறேன். அல்லையா? இப்பொழுது அவன் தகப்பனை அவன் நினைத்து பார்க்கிறான். என் தகப்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் எவ்வளவோ தப்பு செய்துகிறேன், எங்க அப்பா எனக்கு புத்தி சொல்லிருக்காரு.
ஆனா நான் இங்க வந்து எவ்வளவு தப்பு செய்வது எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு ஒருவரும் இல்லாத போச்சு. இவன் கேட்பாரத்தை கிடைக்கிறேன். எங்க அப்பா எவ்வளவு எவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு, நானும் அந்த அன்பெல்லாம் நீக்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. பட்டாதான் தெரியும் மனுஷனுக்கு. அந்த எண்ணம் அவனுக்குள்ள வரும்போது அவன் நினைக்கிறான், நான் மறுபடியும் என் தகப்பனிடத்திற்கே போவேன். நான் அவருடைய பிள்ளையா இல்லை, ஒரு வேலைக்காரனா போய் ஒரு வேலை செய்து என் வயிற்றை நான் என்ன செய்வேன், அது என் வயிற்றை நான் நிரப்பிக் கொள்வேன் என்று சொல்லி தன் தகப்பனிடத்தில் திரும்பக்கூடிய எண்ணம் அவனுக்குள் வருது. அல்லையா? நல்லா கேளுங்க. அந்த தகப்பன் அடிக்கிறவனாகவும் வதிக்கிறனாகவும் மிரட்டுறனாகவும் இருந்திருந்தா அந்த எண்ணம் வருமா? ஏற்கனவே எங்க அப்பா அடிச்சு போனார், இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போனா ஒண்ணு கொண்டே போடுவாரு, நானே இங்கே கூட கவுடு விட்டுட்டு வாங்குறேன் சொல்லுவாங்க. மனுஷமா இல்லையா? அப்போ அவன் தகப்பனிடத்துல போக வேண்டும் என்ற எதிர்ப்பு, அந்த மனமாற்றம் எப்படி வருது? அவன் தகப்பன் காட்டின அன்புனாலே வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தகப்பர்கள் காட்டுகிற அன்பு உண்மையா இருக்கணும். ஒரு தாய் காட்டுற அன்பு உண்மையா இருக்கணும். அந்த உண்மை அன்பு தன் பிள்ளைகளை திருத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. தன் தந்தை காட்டின அன்பை நான் நெகிழ்ந்து என் அப்பாவிடத்தில் நான் சென்றால் நான் செய்த தவறை பார்க்க மாட்டாரு, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஏன்னா எங்க அப்பா அன்பு மிக்கவர். அல்லேலூயா. அவன் என்ன வந்த மாத்திரத்தில் நிக்கிறது, தட்டு தடுமாறி அவன் தன் தகப்பன் வீட்டை நாட்டி வருகிறான். இந்த அப்பா சும்மா இருந்தாரா? உள்ள போச்சு போச்சு போனா போட நம்ம பேச்சு கேட்காத எப்படிதான் பண்ணோம், எப்படிதான் பண்ணுன? அந்த தகப்பன் விட்டாரா? இல்ல. அவர் தினந்தோறும் காலைய மாலையில மத்தியானம் தெரியும் அவர் கண்ணை ஏறெடுத்து அந்த வீதியின் முனையிலே பார்த்து கொண்டிருப்பானா. ஐயோ என் பிள்ளை துர்மார்க்க வழியில போயிட்டான், அவன் போனா எவ்வளவு நாளைக்கு தான் அந்த ஆஸ்தியை அவனால என்ன பண்ண முடியும், வைக்க முடியும், எல்லாத்தையும் அழிச்சிடுவான். ஒரு நாளாவது என் மகன் என் அன்பை புரிந்து கொண்டு என்னிடத்துல வருவான் என்று சொல்லி அவர் நித்தமோ அந்த வீதியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இயேசு தகப்பனுடைய மேலானவர். ஒரு தகப்பன் பாசத்தோட மேலானவர். பாசத்துக்கும் நேசத்துக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நேசம் தன் பிள்ளை மேல வைக்கிற நேசம் நேசகுமாரன். அந்த நேசம் ஒருபோதும் அந்த பிள்ளையை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. 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 அப்படியானால் இந்த தகப்பனுடைய அந்த ஏக்கம், இந்த பிள்ளையுடைய மனமாற்றம் ஒரு இடத்துல சந்திக்கும் போது அங்க சொல்லுவதற்கு சொல்ல முடியாத ஒரு நெகிழ்வான காட்சி. அல்லேலூயா. தகப்பனும் அந்த மகனும் சந்திக்கிற அந்த தருணம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்கும் தெரியும். அந்த தள்ளாடி வருகிற தன் மகனை பார்த்துட்டாரு. அந்த பிள்ளை நல்லா ட்ரெஸ் போட்டு வரல, ஏற்கனவே இந்த மாதிரி இல்ல, அது எல்லாத்தையும் இழந்து பன்றியோடு பன்றியாய் வாழ்ந்து கிழிஞ்சு போன அந்த கோடிப்பையை அவனை உடையாய் அணிய வைத்து அங்கு தள்ளாடி சோர்வுற்று வருகிறவனை பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா சாப்பிடும் போது ஆள் நல்லா வாய்க்கிட்டமா இருப்பாங்க, ஒண்ணுமே சாப்பிடாத கட்சத்துல எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும், ஆள் யாருமே தெரியாது. ஆனா தகப்பனுக்கோ தன் பிள்ளையின் அடையாளம் தெரியும். அவன் சோர்ந்து வருகின்ற நேரத்தில், சோர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையிலே என் தகப்பனாகிய அந்த மனுஷன் அவன் வீதியிலே வருகிறதை கண்டு மேலே இருந்தவர் கீழே இறங்கி வீதியிலே ஓடினார். அல்லேலூயா. அவன் தகப்பனை தேடிட்டு வராங்க, ஆனா தகப்பன் மேல இருக்கிறாருங்க, பார்த்துட்டாருங்க. மேல இருக்கிற தகப்பன் கீழே ஓடிடுறாரு, வீதியில வராரு. வயதான காலத்துல, அந்த வயதான காலத்துல இவன் தள்ளாடி வருகிறான். இவன் வயதான காலத்துல அந்த மனுஷன் அவ்வளவு பலசாலி இருந்திருப்பாரா?
தேடிக்கு போயிருக்கும். ஆனாலும் தன் மகன் என்னிடத்தில் வருகிறான், மனதிற்கு வருகிறான் என்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுமே அவர் ஓடுறாருங்க. வாலிப பிள்ளை போல அன்பு பாருங்க எவ்வளவு பலனுள்ளதா இருக்குது. ஓடி போய் தன் மகனை சேர்த்து அழைத்துக் கொள்கிறார். என்னடா அந்த மகன் ஒரு நாள் தயங்கலாம், ஐயோ என் அப்பாவை நான் ரொம்ப கணவனை கேவலம் பத்திட்டேன், அவர் இடத்துல போவதற்கோ பேசுவதற்கோ எனக்கு ஒத்தாசி இல்லை, பணம் அப்புறமா வாங்கிக்கலாமா, வரும் வெயிட் பண்ணு, எங்க போவாது. அப்போ ஓடி போய் அவன் தன் பிள்ளையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பிள்ளை என்னை தேடி வந்து அவன் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியதே இல்லை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் பிள்ளையை சொல்லி அவர் அழைத்துக் கொள்கிறார். அந்த பாசம் அந்த மகனை பேச வைக்குது, அப்பா நான் உனக்கு விரோதமா தப்பு செய்தில்லையா, இனி நான் உன் பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. பிள்ளை அப்பா சொன்னாரு, என் பிள்ளைடா, அல்லேலூயா, நீ என் பிள்ளை. உடனே வேலையாட்களை கூப்பிட்டு, ஏய் முதல்ல என் பிள்ளை இப்படி இருக்க கூடாது, அவன் நல்ல வஸ்திரத்தை உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க. என் பிள்ளை கட்டினு வந்திருக்கிறான், அந்த ஒரு ஆட்டு கடாவை வெட்டி மாட்டு கடாவை வெட்டி என்ன செய்ய விருந்து பண்ணுங்க. அவன் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற ஊர்ல இருக்கிற சாப்பிட மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவியை மனம் திரும்பும் போது மிகுந்த சந்தோஷம் தேவன் ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம். மகன் நினைச்சது என் அப்பா என்னை சேர்த்துக்குவார், அல்லேலூயா. ஏன்னா எங்க அப்பாவுடைய பாசம் அன்பு பெரியது, அது சகலத்தை தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நேசிக்கும், சகலத்தையும் நம்பும், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன் இடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதே இல்லை. உன்னை என்னையும் சேர்த்துக் கொள்வதற்காக என் தேவனாகி கர்த்தர் தகப்பனாகி இயேசு கிறிஸ்து கரவிரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீ அவரிடத்தில் வந்தால் போதும், மனதிரும்பினால் போதும். மிகுந்த சந்தோஷம். அந்த குடும்பத்துல விருந்து பண்ணுகிறார்கள். அவன் பெரிய பையன் வராரு, என்ன விஷயம், வீட்டுல ஒரே புசாலா இருக்குது, வர வேலையாட்கள் சொல்றாங்க, உன் தம்பி காணாம போனா, இப்ப வந்துட்டான், மனதிற்கு வந்துட்டான், உங்க அப்பா ஏத்துக்கினாரு. இவருக்கு கோவம் வந்துச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்பா குடும்பத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு நான் குத்துனுக்கிறேன், அவன் நீ எதிர்த்து சண்டை போட்டு போனா அவன் மேல உனக்கு பாசம் வந்துச்சா, அல்லேலூயா. தகப்பன் சொல்றாரு, மகனே நீ என்னோடு கூட இருக்கிறாய், அவனோ என்னை விட்டு போயிட்டான், அவன் அனாதையா வந்திருக்கிறான், நான் உயிர் இருக்கிறேன், என் பொண்ணு அனாதையா ஆக முடியுமா, அல்லேலூயா. ஐயா நீ என்னோடு இருந்தாய், அவன் என்னை விட்டு போனா, இப்பொழுது நீ நல்லா இருக்கிற, அவன் கெட்டு போய் வந்திருக்கிறான். அதே சமயத்துல எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு சொந்தமா இருக்குது, உன் சொத்து எடுத்து அவனுக்கு நான் கொடுக்கல, ஆனா என் புள்ள நான் விட மாட்டேன், அல்லேலூயா. உங்களுக்கு எதுவும் லாஸ்ட் இல்லையாப்பா, இந்த பிள்ளையும் அன்பு காட்டலாம், இந்த பிள்ளையும் அன்பு காட்டலாம், நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி, அன்பு நிறைவானதாக இருக்கிறது, அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வா இருக்கிறது, இந்த தேவனாகிய கர்த்தருடைய அன்பு உண்மையா இருக்கிறது. நீங்களும் அந்த வார்த்தை வாழ கர்த்தர் உங்களை குறிப்பிட்டிருக்கிறார்.